எம்பெருமானுக்கும் பல ஒற்றுமைகளை சொல்லலாம். பல இடங்கள்ல ரத்தனம் போன்றவன், நீல ரத்னம், நீலமணி அப்படின்னு சொல்றார்களே. கைமான மணி, மைமான மணி, கைமான யானை, மைமான மணி. ரத்னத்துக்கும் எம்பெருமானுக்கும் பல படிகள்ல ஒற்றுமையை சொல்லலாம்னு சொன்னா, ரத்னத்தை ஸ்வயம் போக்கியமாக கொள்ளலாம், அல்லது விற்பனை செய்து வேறு பொருளையும் நாம் பெறலாம். சுயமா வைத்துக்கலாம், அதிலே இன்பம் கொள்ளலாம், இல்ல அதை வித்து வேறு பொருட்களையும் வாங்கிக் கொள்ளலாம். அப்படித்தான் எம்பெருமானை நாம் ஸ்வயம் புருஷார்த்தமாக கொள்ளலாம், அல்லது அவனையே உபாயமாக்கி வேறு புருஷார்த்தங்களையும் பெற்றுக் கொள்ளலாம். நல்ல ஜாக்கிரதையா கவனிக்கணும் இந்த இடத்துல. எம்பெருமானை ஸ்வயம் புருஷார்த்தமாக கொள்ளலாம்னா அவன்தான் புருஷார்த்த உபாயம்னு கொள்ளலாம், அல்லது அவனை உபாயமாக பற்றி வேறு புருஷார்த்தங்களை, ஐஸ்வர்யாதிகள், கைவல்யாதிகள், மோட்சாதிகள்லாம் இருக்கார்களே, எம்பெருமான மாத்திரமே பகவல் லாபார்த்திகள்னு எம்பெருமான மாத்திரமே தான் அத்தனை பேரும் ஆசைப்படுவார்களா? பல படியார்கள் இருக்கிறார்கள் இல்லையா? அதுல ஐஸ்வர்யம் வேண்டும்னு சொல்றவர்கள் எம்பெருமானை பற்றி ஐஸ்வர்யம் வேண்டும்னு பிரார்த்திக்கிறார்கள், இல்ல மோட்சம் வேண்டும்னு சொன்னா எம்பெருமானை பற்றி மோட்சத்தை வேண்டும்னு அதுல ஆசை இருக்கிறார்கள். இப்படி பல படிகள் இருக்கிறதுனால பிரதமமா எம்பெருமானையே புருஷார்த்தம்னு கொள்பவர்கள் உண்டு. அது எப்படி? ரத்தனத்தை சுயம் பிரயோஜனமாக கொள்பவர்கள் போலே, அல்லது இந்த ரத்தனத்தை விற்று வேறு சில பொருட்கள்லாம் வாங்குறார்களே, ரத்னத்தினுடைய விலை தெரியாதவர்கள்னு தான் சொல்லணும். அப்படி எம்பெருமானை வைத்து வேறு சில புருஷார்த்தங்களை பெறலாம். அதாவது எம்பெருமானுடைய உபேயத்துவ உபாயத்துவங்களை சொல்றார் இந்த இடத்துல. எம்பெருமானே எனக்கு நீயே போரும், உன்னிடத்திலே பெறுவது என்பது வேறு ஒரு பேரு எனக்கு வேண்டாம், அதுல எனக்கு ஆசையே இல்லைன்னு சொல்றவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? அப்படிப்பட்ட அதிகாரிகள் ரத்தனத்தை சுயம் போக்கியமான ஹாரமாக கொள்ளுவார்கள். எப்படி ஒரு ரத்தனம் கிடைக்கிறதுன்னா அதை தாங்களே தங்களுக்கு பிரயோஜனம் படும்படி ஏதோ ஒரு வஸ்துவாக செய்து அணிந்து கொள்கிறார்கள். அப்படி எம்பெருமானே நீரே எனக்கு போரும்னு சொல்பவர்கள் அந்த பட்சத்திலே இருப்பவர்கள். எம்பெருமானை கொண்டு ஐஸ்வர்ய கைவல்யாதிகளை பெற நினைப்பவர்கள் ரத்தனத்தை விற்று வேறு சில பொருள்களை பெறுபவர்கள் போலே அப்படின்னு இது ஒரு ஒற்றுமை. அடுத்தது, ரத்னத்தினுடைய மதிப்பு அறியாதவன் அத அல்ப விலைக்கு விற்பான். அதுக்கு என்ன மதிப்பு தெரிய போகுது? இல்லை, ஒன்னும் இவனுக்கு மதிப்பு தெரியணும், மதிப்பு தெரிந்த இடத்திலேயாவது கொண்டு போய் அதை விற்கணும். இல்ல மதிப்பு அறியாதவன் எப்படி அல்ப விலைக்கு விற்பானோ அதுபோல மதிப்பு அறிந்தவன் அதுக்கு தகுந்த உள்ள விலைக்கு விற்பான். அது மாதிரிதான் உத்தம அதிகாரி அத விற்பனை செய்யாமல் மார்பிலேயே அணிந்து, மார்பிலோ இல்ல வேற ஏதாவது வஸ்துக்களிலேயோ அணிந்து கொண்டு மகிழ்வான். மதிப்பு தெரியாதவர்கள் அற்ப விலைக்கு விற்பார்கள், மதிப்பு தெரிந்தவர்கள் அதோட உள்ள விலைக்கு விற்பார்கள். இன்னும் உத்தம அதிகாரின்னு சொன்னா அதை தாங்களே தங்கள் வைத்து பூஷித்து மகிழ்வார்கள். அதுபோல அற்ப விலைக்கு மாறுதல், இல்ல உள்ள விலைக்கு மாறுதல், இல்ல விலைக்கே ஆட்படாமல் சுயம் போக்கியமாக இருக்கிறதுன்னு 3 தன்மை இருக்கு ரத்தினத்துக்கு. ரத்தினம்ன்ற வஸ்து அற்ப விலைக்கும் போறது, உள்ள விலைக்கும் விற்கிறது, இல்ல விலைக்கே போகாமல் தாங்களே வைத்துக் கொள்கிறார்கள். இப்படி 3 தன்மையில இருக்குன்னு சொன்னா, அப்படி 3 தன்மைகள் ரத்தினத்துக்கு அதிகாரி பேதத்தை வைத்து சொல்கிறார்கள். கடலிலே வலை வீசி மீன் பிடித்து ஜீவிக்கக்கூடிய ஒரு செம்படவன், மீனவன் வச்சுப்போம். அவன் கையிலே மீன்களிடையே ஒரு விலை உயர்ந்த ரத்தினம் கிடைக்கிறது. மீன் பிடிக்க போகிறான், அப்போ ஒரு ரத்தினம் கிடைக்கிறது. விலை உயர்ந்த ரத்தினம் ஒன்று கிடைத்தால் அந்த மதிப்பு அவன் அறிய மாட்டான்னு சொல்றார். அது இப்ப எல்லாருக்கும் எல்லாமே தெரிகிறது. அதன் மதிப்பை அவன் அறிய மாட்டாதவன் ஆதலால் அவன் அந்த ரத்தினத்தை கொண்டு போய் ஒரு வியாபாரியின் இடத்திலே கொடுத்தால் அவனை ஏமாற்றி மிக குறைந்த விலையை கொடுத்து செலுத்தி விடுவார்கள். அந்த வியாபாரி தான் ரத்தினத்தினுடைய மதிப்பு நன்கு உணர்ந்தவர். அதனாலே வியாபாரமே ஜீவிக்கும். அந்த ரத்தினத்தை வாங்கிக்கிறதுனால அவருக்கு இன்னும் விலை உசந்தி போய் அவருடைய ஜீவனம் இன்னும் மேல்படும். என்ன செய்வார்? அதை கொண்டு போய் ஒரு மகாராஜா இடத்திலே கிரமமா கொடுப்பார். அதுக்கு இன்னும் விலை மேலே சொல்லி விற்று விடுவார். அந்த மகாராஜா அந்த ரத்தினத்தை தான் விற்பனை செய்யணும்னு நினைக்க மாட்டார். அது என்ன பண்ணுவார்? பெரியதா ஒரு ஹாரத்திலேயோ இல்ல மோதிரமோ ஏதோ ஒரு வஸ்துவிலே அதை சேர்த்து ஸ்வயம் போக்கியமா அமைத்துக் கொள்வார். இதுல இருந்து ஒரு ரத்தினத்துக்கு 3 தன்மைகள் இருக்குன்னு நாம் பார்த்தோம் இந்த உபமானத்தினால.
ரத்னத்தினுடைய மதிப்பை அறியாமல் அதனை அற்ப விலைக்கு விற்கும் செம்படவன போல மீனவன போலதான் எம்பெருமானுடைய சீர்மையை அறியாதவர்கள் சிற்றறிவாளர்கள். அவர்கள்லாம் அவனை கொண்டு ஐஸ்வர்யம் வேண்டும், கைவல்யாதி வேண்டும், மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு சூத்திர பலன்களையே வேண்டுவார்கள். பெருமான தவிர மற்றது எல்லாமே சூத்திர பலன்கள் தானே, சூத்திர புருஷார்த்தங்கள், அல்ப புருஷார்த்தங்கள் தானே. அவர்கள்லாம் இந்த செம்படவன் போல இருப்பவர்கள். ரத்தனத்தை குறைந்த விலைக்கு கொடுக்காமல் தகுந்த விலைக்கு கொடுக்கும் இந்த வணிகனை போல, வியாபாரியை போல மத்தியம அதிகாரிகள் உண்டு. கீழ் அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரின்னு 3 பார்த்தோம். ஐஸ்வர்ய கைவல்ய மோக்ஷ புருஷார்த்தங்களை எம்பெருமானையே உபாயமாக வைத்துக் கொண்டு பிரார்த்திப்பவர்கள் செம்படவன் போல. இல்லை இல்லை, அந்த ரத்தனத்துக்கு தகுந்த விலைய ராஜாவினிடத்திலே கொடுத்தானே அவன் மத்தியம அதிகாரி, அந்த வியாபாரி போன்றவன். எம்பெருமானை மோட்ச உபாயமாக அபிமானிக்கிறவர். ஐஸ்வர்ய கைவல்யத்தை போல இல்லாம இந்த மோட்சம் ஒருபடி மேல இருக்கு, அதனால மத்தியம அதிகாரியை சொல்றார். சூத்திர பலன்களை வேண்டாமல் மோட்ச புருஷார்த்தத்தை கொள்ளுவார்கள். அதுக்கு மேல ரத்னத்தையே ஒன்றுமே சாதனமே ஆக்காமல் ஸ்வயம் போக்கியமாக கொள்ளும் மகாராஜாவை போல இருப்பவர்கள் தான் உத்தம அதிகாரிகள். எம்பெருமான ஒன்னுத்துக்கும் சாதனமாக்க மாட்டார்கள். எம்பெருமான வைத்து வேறு ஒன்னை பெற வேண்டும்ங்கிறதால சாதனம். எம்பெருமான் சாதனமாறான். எம்பெருமான வைத்து வேறு ஒன்றை வாங்க மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள். எனக்கு தேரே பாலே கண்ணலே அமுதே திருமாலிருஞ்சோலை கோணே என்று இப்படி ஸ்வயம் போக்கியமாக கொண்டு வர்த்திப்பார்கள். இரண்டாவது இப்படி ரத்தனத்துக்கும் எம்பெருமானுக்கும் ஒற்றுமையை சொன்னார். மூன்றாவது, ரத்தனத்தை இழந்தவன், விலை உசந்த பொருள் இழந்தா என்ன செய்வார்? கதறி அழுவார். எம்பெருமானை இழந்தவர்களும் அப்படித்தானே. ராம ரத்னத்தை இழந்த பரதாழ்வார் சபையிலே புரண்டு கதறி அழுதாரே. அவர் என்ன ரத்தனத்தையே இழந்தார்? ராம ரத்தனம். இந்த ரத்னத்தை காட்டிலும் பல மடங்கு ஒசத்தியானது. ஸ்ரீ ராம ரத்னத்தையே இழந்தேனே அப்படின்னு பரதாழ்வார் சபையிலே புரண்டு கதறி அழுதாரே. தத் சுத்வா பரதோ வாக்கியம் சோகே நாபி பரிப்ளுப்தகா விலலாப சபா மத்தியேன்னு சபை நடுவிலே பரதோ வாக்கியம், பரதர் வாக்கியத்தை சொன்னார். என்ன? ராம ரத்னத்தை இழந்தேனே, இதுக்கு மேலே ஒரு அல்பமானவன்னு சொல்ல முடியுமா? பழுதே பல பகலும் போயினவென்று கதறி அழுவார்கள். இப்படி இழந்து போனோரே, பெறாமல் பெற்ற பேரு, இத்தனை காலம் கஷ்டப்பட்டு தெரியாம இருந்து பெற்ற பேரை இழந்தேனேன்னு, இன்பத்தை இழந்த பாவியேன் எனதாவின் இல்லாதேன்னு எழில்கொள் நின் திரு கண்ணினை நோக்க தன்னையும் இழந்தேனே உன்னை காண்பான் நான் அளப்பாய் ஆகாயத்தை நோக்கி அழுவன்னு ஆழ்வார் சொல்றபடி இப்படி எல்லாம் பார்த்து கதறுவார்கள். அதுக்கு மேலே ஏகஸ்மின் நவ்யதி கிராந்தே முகூர்த்தே தியானவர்ஜிதே தஷ்யபிர் முஷிதே நேவே யுக்தமாக்கிரந்தித்தும் நிருணானாம்னு எம்பெருமானுடைய சிந்தனையை இழந்து ஒரு கணப்பொழுது, எம்பெருமான இழக்கிறது இருக்கட்டும், எம்பெருமானுடைய சிந்தனை இல்லாத ஒரு கணப்பொழுது கூட அப்படி கழிந்தாலும் அது எப்படி தெரியுமா? கள்வர்கள் சர்வ சத்தையும் கொள்ளை கொண்டால் எப்படி கதறி அழுவார்களோ. நம்ம கிட்ட இருக்கு அத்தனை பொருள்கள், இந்த பொருள் போனாலே இப்படி கதறி அழறோமே, எம்பெருமானுடைய சிந்தனை போனா அப்படி அதை காட்டிலும் பல மடங்கு துக்கமா இருக்கும்னு சொல்றார்கள். எம்பெருமான இழக்கிறது இல்ல, எம்பெருமானுடைய சிந்தனை இல்லாத ஒரு புகழ், ஒரு க்ஷணம், ஒரு நொடி அப்படி இருந்தா அது கள்வர்கள் சர்வ சொத்தையும் திருடி கொண்டு போனது போல இருக்கும்னு சொல்லி இந்த உத்தம அதிகாரிகள்லாம் அப்படி கதறுவார்கள் அப்படின்னு சொன்னா. அப்ப ரத்தனத்தை இழந்தவன் எப்படி கதறி அழுவானோ அப்படி எம்பெருமானை இழந்தவர்கள், எம்பெருமானுடைய சிந்தனையான கணப்பொழுதை இழந்தவர்கள் அப்படி கதறுவார்கள் அப்படின்னு மூன்றாவது ஒற்றுமையை சொல்றார்.